இங்கே வாக்குக்கு காசு கொடுக்கிற வருகிற இடத்தில்தான் ஜனநாயகம் செத்து பணநாயகம் பிறந்து விடுகிறது என்பதை படித்தறிந்த பெருமக்கள் உணர வேண்டும். வாக்குக்கு காசு கொடுப்பவன் 30 கோடியை முதலீடு செய்பவன் அந்த முதலீட்டை பல மடங்கு லாபமாக பெருக்கி எடுக்கத்தான் துடிப்பானை ஒழிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் செத்து போகும். அதை தொடர செய்வீர்களே ஆனால் நாடு நாசமாகி போகும். அப்ப கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்வதற்கான மகத்தான ஒரு புரட்சியை இந்த ஆண்டிப்பட்டி மண்ணிலிருந்து நாம் தொடங்க வேண்டும். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலை உருமானால் முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் உருவாகும், பணக்காரனுக்கான அரசியல் தான் உருவாகும். பாமர மக்கள், பாட்டாளி மக்கள், உழைக்கும் மக்கள், எளிய மக்களுக்கான அரசியல் அதிகாரமோ எப்படி வரும்? உங்களின் உரிமைக்கான குரல் எப்படி சட்டசபையிலே எழும்? உங்களின் பிரச்சனைக்கான தீர்வு எப்போது கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்?